நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் பேங்க் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் ஃபார் 2025 எல்லா பேங்க்லேயும் அப்ரெண்டிஸ்க்கான ஆள் சேர்ப்பு முகாம் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் போடுங்க. எந்த அப்ளிகேஷனுமே மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் டைம் பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு 500 வேக்கன்சி கேட்டிருந்தாங்க. அந்த 500 வேக்கன்சிக்கு ஆல் ஓவர் இந்திய காம்படிஷன் இருக்கிறதுனால அப்ளிகேஷன் போட தமிழ்நாட்டிலேருந்து யாருமே அதிகமாக முன்னு வரலன்றது பழைய இடத்துல வர குற்றச்சாட்டு. சரிங்களா? எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலும் எவ்வளோ வேலை வாய்ப்பு வந்தாலும் நார்த் இந்தியன்ஸும் சவுத் இந்தியன்ஸும் பல பேரை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளிகேஷன் போடுறதே ரொம்ப ரேராக இருக்காங்க. நம்ம படித்து முடிச்சு டிகிரி வாங்குறது எதுக்கு? ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு, ஏதோ ஒரு பேங்க் ஜாப்லையோ ஏதோ ஒரு இடத்துல நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும் தான் பல பேர் படிக்கிறதும் சரி, பெற்றோர்கள் ஆசைப்படுறதும் சரி. சரியா? அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறத பாருங்கள். இப்போது நம்மளுக்கு அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7/6/2025, முடிகிற தேதி பார்த்தீங்கன்னா 23/6/2025. ஓகேங்களா? இதோட கடைசி தேதி ப்ளஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் முறை எப்படி போடுறது, ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் A to Z நம்ம 1 by 1 தெளிவாக வீடியோவில் பார்த்துருவோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துருங்க. சரிங்களா? நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு அதுதான். சரி, ஓகே. இப்போது இந்தியன் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, அப்ரெண்டிஸ்க்கான ட்ரைனிங்கு 1 year. சரியா? என்ன ப்ரோ 1 year முடிச்சுட்டு நாங்கள் என்ன தான் பண்ணுறது? சேலரி கொடுத்துட்றாங்க, நல்ல அலவன்ஸு, நல்ல டிபார்ட்மெண்ட்டு, எங்களுக்கு அலவன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு சேலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது ஃப்யூச்சரில்? சரியா? செகண்ட் இயர்லேருந்து நான் வெளியே வந்துடுவேனே, என்னோடய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாதான்? கண்டிப்பாக இந்த அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். சரிங்களா? டோட்டலாக வேக்கன்சி 4500 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு 23/6 லாஸ்ட் டேட்டு. இந்த அப்ளிகேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கவே முடியும். இதோட அப்ளிகேஷன் வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுத்துறேன். வேணுன்றவங்க டேரெக்டாக நீங்கள் பயோவில் டச் பண்ணி அதுக்கான டேரக்ட் வெப்சைட் லிங்க்கில் நீங்கள் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் பல இடங்களில் நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸாம் சென்டர் தான். கண்டிப்பாக உங்களுடைய மாவட்டத்திலே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லாங்கெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் கண்டிப்பாக இந்த பேங்கிங் ஜாப் அப்ரெண்டிஸ்க்கு ட்ரை பண்ணுவீங்க. ஆண்களுக்கு இப்போ கரண்ட் அப்டேட்டில் டிகிரி முடித்தவங்களும் தாராளமாக இதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் இதோட குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சுருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். எனி டிகிரி. சரிங்களா? நீங்கள் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே அட்டன் பண்ணலாம். அரியர் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 20 வயசுக்கு மேலே இருக்கணும், 28 வயசுக்குள்ளே இருக்கணும். 28 வயசு ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசிக் பொறுத்து தான். SC ST தான் நீங்கள் 30 வயசு வரைக்கும் தாராளமாக இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம். ஓபிசி கேட்டகிரி 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. சரிங்களா? அவங்க கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிங்க. PW கேட்டகிரி அண்ட் எக்ஸர்வீஸ்மென் கேட்டகிரி இவங்களுக்கு எல்லாமே வயது வரம்பு ரொம்ப அதிகம் தான். இந்த 3 கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் தான். சரி, சேலரி எவ்வளோ ப்ரோ கொடுப்பாங்க? 15000 ரூபா. ரொம்ப லோவாக இருக்குது ப்ரோ, எப்படி எங்களுக்கு? அதான் நானும் உங்களுக்கு கண்டிப்பாக 5000ன்றது ரொம்ப கஷ்டம்தான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு. சரிங்களா? அவங்க தோராயமாக கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் சில விஷயங்கள் ஓப்பன் டாக்காக எந்த டிபார்ட்மெண்ட்லையும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இது அதிகமாக பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. வர வாய்ப்பை தக்க வச்சுங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். இது ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக உங்களுக்கு லாங்குவேஜ் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு போஸ்டிங் நீங்கள் ஃபில் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எழுத படிக்க தெரியுமா அப்படின்றத அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SC ST மாணவர்களுக்கு நீங்கள் 100 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணலாம். நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா கேட்டகிரியுமே. அண்டு MBC BC இந்த மாதிரி அதர் கேட்டகிரி இருக்காங்களா, கம்யூனிட்டி பேசிக், அவங்க எல்லாருமே 800 ரூபா. ஓகேவா?
இவங்களுக்கு மட்டும் 800 நீங்கள் ஆன்லைன் மூலிமா பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் ஃபீஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து காமன். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டு ஃபைனலாக தான் அவங்க வந்து எக்ஸாம் ஃபீஸுக்கான பே பண்ண சொல்லுவாங்க. அதனால் உங்களை அப்ளிகேஷன் முதல் போடுங்க. உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சர், ஃபோட்டோ, மெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே கரண்ட் அப்டேட்டில் இருக்கிறத கொடுங்க. ஓகேவா? நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ மொபைலில் அந்த மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களை அவங்க ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு ப்ளஸ் வந்து உங்களை வெரிஃபை கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு அடுத்த கட்ட தகவல் என்னன்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு மெயில் மூலியமாக தான் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் வீக்லேயே ஜூலை ஃபஸ்ட் வீக்கே உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? ஜூன் மாதம் அப்ளிகேஷன் போடுங்க. அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கான எஃபெக்ட் நீங்கள் போடுங்க. அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுங்க. சிலபஸை வந்து கவர் பண்ணுங்கள். என்னென்ன சிலபஸ் தேவையோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, சிலபஸ் லிங்க் எல்லாமே நான் பயோவில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் தேவைன்னா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். இதை நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு தரேன் ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் லிங்க்கு இது மூணுமே நான் பயோவில் கொடுத்துறேன். சரிங்களா? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே நம்மளே இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டு தெளிவாக நம்ம இன்னும் தெளிவாக பார்ப்போம். சரியா? அப்போ தான் உங்களுக்கு இன்னும் டவுட் கிளியர் ஆகும். டவுன்லோட் பண்ணுற நோட்டிஃபிகேஷனை வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆரம்பமே ரொம்ப மெர்சலாக இருக்குது. சரியா? நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னது தான். அப்ளிகேஷன் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அப்ளிகேஷன் எப்போ முடிய போகுது, A to Z நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு அது தேவை கிடையாது. நம்ம 10 பேஜுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? வயது வரம்பு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 28 வயசுக்குள்ளே இருக்கணும். கம்யூனிட்டி பேசிக்கு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு, செகண்ட் ப்ரையாரிட்டி யாருக்குன்றத ஏஜ் ரிலாக்ஸேஷனில் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மந்த்து. சரிங்களா? 1 இயர் ட்ரைனிங்கு ப்ளஸ் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டு, சேலரி எல்லா பேக்கேஜோடு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனு அதுவும் சொல்லியாச்சு. செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லா சிலபஸ் கேட்டிருப்பீங்க. எக்ஸாம் மெத்தட் எப்படின்னு கேட்டிருப்பீங்க. சரிங்களா? இதுதாங்க மொத்தம் 100 மார்க். சரிங்களா? மொத்தம் 100 மார்க்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. உங்களுக்கு எந்த மொழி விருப்பமோ அந்த மொழியில் நீங்கள் எக்ஸாம் எழுதினா போதுமானது. ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க்ன்றது சொல்லியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் கொஷின், நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எல்லாத்துக்கும் ஈச் கொஷினுக்கு 1 மார்க். சரிங்களா? இது வந்து ஜிஎஸ்டி. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் கட்டுற பார்த்தீங்களா, அதுக்கான ஜிஎஸ்டியோட உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உமன்ஸுக்கு எவ்வளோ, அதர் கேட்டகிரிக்கு எவ்வளோ, பிடபிள்யூ கேட்டகிரிக்கு எவ்வளோ, உமன்ஸு அண்ட் SC/ST மாணவர்களுக்கு யாராக இருந்தாலும் நீங்கள் 600 ரூபா பே பண்ணாலே போதுமானது. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் தாராளமாக சப்மிட் பண்ணிடலாம். இது வெப்சைட் லிங்க்கு வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை இதில். சரியா? 10 பேஜ் 11 பேஜ் இருந்தாலும் விஷயத்தை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். வீடியோ ரொம்ப பெருசாக கொண்டு போக வேண்டாம். ஓகேவா? பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் விடுவாங்கன்றதை உங்களுக்கு அந்த வேலை உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக நியர்பை இருக்கிற பேங்க்கில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ராசஸ் இப்போ எல்லாமே நடக்கும். சரிங்களா? லோக்கல் லாங்குவேஜ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டவே ஓரளவுக்கு 90% நீங்கள் உள்ளே போன மாதிரி தான். ஓகேங்களா? உங்களுடைய டாக்குமெண்ட், ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கணும். மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிகிரி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் டிகிரி முடித்த சர்டிஃபிகேட்டு எல்லாமே சைடு வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு விஷயமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அது உண்மையாக பொய்யான்றது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ பேர் ஃபேக் நியூஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு யூஸ் பண்ணி ஜாபில் உள்ளே வரான்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் ஒரு விஷயமும் கரெக்டாக மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா?
டியூட்டி டைம் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹாலிடே டைமில் ஹாலிடே, எந்தெந்த இடத்துல போஸ்டிங்கு நியர்பை இருக்கிற பேங்க்கில் தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி, எஸ்சி எஸ்டி எவ்வளோ வேக்கன்சி எல்லாமே அந்தந்த ஏரியா வைஸாக ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸ் சரியா, தமிழ்நாட்டில் ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 202 வேக்கன்சி, யாரும் எதிர்பார்க்கல, 202 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கு தான் இந்த வேக்கன்சி கவர் ஆகும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் எங்கே சென்டர்ன்றதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிகிட்டு இருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க கொஞ்சம் அப்படியே முன்னாடி போய் கூட பாருங்கள் சரிங்களா, ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க, முன்னாடி போயிட்டு பாருங்கள். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா இடத்துலையுமே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் சென்டரும் இருக்குது. அதனால் பெண்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஒன்ஸ் நான் தமிழ்நாட்டிலோட சென்டரு உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா. இதுதாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கான சென்டர். அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க. அப்ளிகேஷன் போடும்போது அந்த சென்டரை நீங்கள் குறிப்பிடுங்க சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வரும். ஸோ ஓகே, நம்ம மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். ஏதாவது டவுட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அனைவரும் அப்ளிகேஷன் போடுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் போகும் மொத்த பேருமே அப்ளிகேஷன் போடுங்க சரிங்களா. டிகிரி முடிச்சுங்க, அனைவரும் அப்ளிகேஷன் போடுங்க. எந்த வேலையும் நம்மளுக்கு முக்கியம் சரிங்களா. எல்லா வேலையும் நம்மளுக்கு முக்கியம்தான். எந்த வேலையுமே அலட்சியமாக விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுப்போம் சரிங்களா. கரெக்டாக பயன்படுத்திங்க. டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம காலம் பொன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நாட்கள் போயிடுச்சுன்னா திருப்பி இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இதே டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஓகேங்களா? சரி ஓகே, நம்ம மீண்டும் நல்லா தகவல் சிந்திப்போம். நானும் உங்களை ஆல் கவர்மெண்ட் ஜாப் நியூஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.